ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ளவுட் ஃபார்மேஷனை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் உள்ளே வந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ க்ரியேட் ஸ்டாக். ஓகே, ஸோ இங்கே போய் நான் வந்து அப்லோட டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு எது வேணும்னா கூட எடுத்துக்கலாம். யூஸ் சாம்பிள் டெம்ப்ளேட், சும்மா சாம்பிளாக யூஸ் பண்ணலாம், இல்லை டிசைனர் மூலியமாக எடுக்கலாம். அதாவது டிசைனர்னால் நீங்களே டிசைன் பண்ணிங்கன்னா அதுவே கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரிலாம் கூட AWS பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து டெம்ப்ளேட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் எதுவும் இல்லை, இந்த டெம்ப்ளேட் தான். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே YAML ஃபைல் ஒன்றும் JSON ஃபைல் ஒன்றும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா JSON ஃபைலை உள்ள வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ போய் இந்த வியூ அண்ட் டிசைனரில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அது பார்த்திங்கன்னா கீழே போன மாதிரி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுது. கரெக்ட், நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வித் ரெஸ்பெக்டிவ் ஐடி, மைக்ரோ, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னு. ஓகேவா? ஸோ அதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா இது தான். ஓகேவா? இது நீங்கள் JSON, இப்போ இது எனக்கு YAML வேணும்னா ப்ரோ அப்படின்னா நீங்கள் YAML வேணால் எடுத்துக்கலாம். அப்படி ஓகே, இப்போ நீங்கள் YAML வேணும்னு கேட்டிங்கன்னா YAML கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ அதை டிசைனரில் வியூ பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? அதை நான் சும்மா சாம்பிள் காமிச்சேன். ஸோ உங்கள் ஸ்டாக் பேர் போடுங்க, மை ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு IAM ரோல் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஆஃப் செக்யூரிட்டி, க்ரெடென்ஷியல்ஸு, அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ஃபுல் ஆஃப் பாலிசிஸு, பர்மிஷன்ஸு அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து க்ரியேட் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அது க்ரியேட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இது என்னென்னு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போய் நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்கும்? நேம்ஸ் அண்ட் டேக்ஸ். இதில் நேமு, டேகு. இது நேமு, இப்போ நம்ம இங்கே எழுதுறது தான் டேகு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது நேம் அண்ட் டேக் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இந்த இங்கே இருக்குது, மை EC2 இன்ஸ்டன்ஸ் தான் வேல்யூ. ஓகேவா? ஸோ கீ தான் வந்து நேம், அதாவது இது நேமு, இது டேகு, இது வேல்யூ, இது கீ. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன தெரியுமா? அடுத்து வந்து ஐடி, AMI ஐடி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? 2B கடைசியில் முடிகிற மாதிரி. ஸோ 2B முடிகிற மாதிரி இங்கே என்ன AMI ஐடி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 2Bயில் தான் முடியுது. அப்போ இது என்னான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இது வந்து ஆர்கிடெக்சர் 64 பிட்டுக்கு வந்து இது வந்து ப்ராசஸ் 64 பிட்டுக்கு இதான் AMI ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 06Bயில் ஆரம்பிக்குது, இதுவும் அதே தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஐடியை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து T2.micro தான் இன்ஸ்டன்ஸ் டைப்பாகவும் கொடுத்துருக்கோம். அடுத்து கீப்பேர் பார்த்தீங்கன்னா ஃபார் மாஸ்கீபெம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபார் மாஸ்கீபெம் கூட நீங்கள் எடுத்து போடலாம். ஸோ இது வந்து கோடு மூலியமாக போடுறதுனால நம்ம வந்து ஒன்று ஒன்றா போடணும். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி குரூப் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சாம்பிள் SG016 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், 06D, 0லேருந்து ஆரம்பிச்சு 60ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சாம்பிளோட செக்யூரிட்டி குரூப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சா நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ க்ரியேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கேன்சல் கொடுங்க. சும்மா ஃபஸ்ட்டு கேன்சல் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை போய் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? யூசர் டேட்டா போடுவோம். ஆனால் இதில் நம்ம யூசர் டேட்டாவே போடலையே அப்படின்னு நீங்கள் பார்க்க நினைக்கலாம். எஸ், நம்ம யூசர் டேட்டாவே போடல. ஸோ அப்போ இங்கே வரும்னு நினைக்கிறீங்களா? வருமா வராதா? கண்டிப்பாக வராது. பாருங்கள், லோட் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் வராது. ஏன்னா நம்ம யூசர் டேட்டாவே போடல. எப்போவுமே IP அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். EC2லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூசர் டேட்டா போடுவோமா நம்ம, ஆனால் இங்கே நம்ம யூசர் டேட்டாவே போடல. ஓகேவா? ஸோ அது வராது. ஓகேவா? லோட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் சர்வர் அங்கே பாருங்கள், கடைசியில் திஸ் சைட் கான் பி ரீச்ட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சைட்டை விட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு, அதாவது இந்த கோடு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்?
யூசர் டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். புரியுதா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே நான் ஒரே நேம் வேல்யூ வச்சுருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து E2 அப்படின்னு மாற்றிடுறேன், E1 அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இங்கே வச்சுக்கிட்டு ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா திரும்பி இன்னொன்று இதை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இப்போ யூசர் டேட்டா வேணும். யூசர் டேட்டானா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது யூசர் எல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். யூசர் டேட்டா இஸ் நத்திங் பட், இப்போ நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் போனீங்கன்னா இப்படி கீழே வரும்போது இங்கே யூசர் டேட்டான்னு ஒன்று தனியாக இருக்கும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து யாரெல்லாம் EC2 இன்ஸ்டன்ஸ் என்னோட வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்கு இது கிளியராக தெரியும். EC2 இன்ஸ்டன்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் கோட் அப்டேட் போடுவேன். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட்ஸ்-ஆனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி போய் அதை பாருங்கள். ஓகேவா? பார்க்காதவங்க. ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்டேட் பண்ணுறன்ற பேரில் வந்து நான் ரீப்ளேஸ் இந்த கரண்ட் இதை வந்து நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே கரண்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், செக்யூரிட்டி தான் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ CF2 இஸ் நத்திங் பட் திஸ் YAML ஃபைல். ஓகேவா? இதில் இருக்கிற கண்டென்ட்டு இதில் போடுறேன். பட் ஆனால் என்னென்னா இது YAML ஃபைலை, அது JSON ஃபார்மேட், இது YAML ஃபார்மேட்டாக மாற்றி போடுறேன். அதேமாதிரி இதில் யூசர் டேட்டா புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணி உள்ளே போட்டு நீங்கள் வேணால் டிசைனில் வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வேணாம், மற்ற எதுவுமே வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, சம்மரி வந்ததுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இங்கே கூட போய் நீங்கள் டெம்ப்ளேட்டில் போய் டிசைனை வியூ பண்ணலாம். அதேமாதிரி என்னென்ன கோட் இருக்குங்கிறது இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் அப்டேட் இந்த வருது பாருங்கள், வரிசையாக வருது. இன்ஸ் கிரியேட்டிங் நியூ ஒன்றுன்னு வருது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டாக புரியும் அது ஏன் இதுங்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இதை நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே இதுவே வருமா, இல்லை இன்னொன்று புதுசாக க்ரியேட் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போமா? பாருங்கள், இன்னொன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குல்ல உங்களுக்கு? என்ன ப்ரோ புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, ஏன் ப்ரோ இதை ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் நேம் ஆர் டேக் ஆர் எனிதிங். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி குரூப். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்கேன், 6Gயில் முடியுது. ஓகேவா? பட் ஆனால் இந்த செக்யூரிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஏல முடியுது. ஏன் இப்படி நான் மாற்றி கொடுத்தேன்னா, இப்போ நான் எப்போவுமே லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது யூசர் டேட்டா இல்லாமல் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணனா திரும்பி போய் என்னால் அந்த யூசர் டேட்டாவை எடிட் பண்ண முடியாது. கரெக்டாக கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அதை கனெக்ட் கொடுத்து நம்ம HTTP அங்கே தான் போய் இந்த கமெண்ட்லாம் போடணும். இந்த HTTP இன்ஸ்டாலு அப்டேட்டு எல்லாமே ஒரு புட்டியை வச்சு போவோம், இல்லை பெம்மை வச்சு போவோம், இல்லை டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணி போவோம். கரெக்டாக? ஆனால் அந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. எனக்கு இப்போ வந்து நான் கோடு மூலியமாக தான் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒன்றும் வேறு வழியே இல்லை. யூ கைஸ் ஷுட் சேஞ்ச் த செக்யூரிட்டி குரூப் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஐடி ஆர் கீ நேம் அண்ட் இல்லை ஆமாம், கீ நேமை மாற்றிட்டு அப்புறமா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிளியராக ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து இதுவே டெர்மினேட் பண்ணிடும். இங்கே பாருங்கள், டெலிட் மை ஃபஸ்ட் அந்த டெலிட்டை முடிச்சுட்டு இந்த திரும்பி அப்டேட் பண்ணிடும். ஏன்னா இதுக்கு தெரியும், இப்போ வந்து கோடுக்கு வந்து Cloudformation ரியலைஸ் பண்ணிடும் இது வந்து புது செக்யூரிட்டி ஐடி. நம்ம வந்து முன்னாடி இருக்கிறத டெலிட் பண்ணிட்டு இதை புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸாக அப்டேட் பண்ணுவோம், புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அப்டேட் பண்ணுவோம் புது செக்யூரிட்டி ஐடிக்குன்னு. ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிறதுலே திரும்பியும் அப்டேட் பண்ணி யூசர் டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் அது அப்டேட் ஆகாது. அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை நான் முன்னாடியே பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ்ட், ஓகே நம்ம செக்யூரிட்டி குரூப்பை மாற்றினாலோ இல்லை இன்ஸ்டன்ஸ் ஐடியை மாற்றினாலோ கண்டிப்பாக வந்து அது அப்டேட் ஆகி வேறு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் அமேசானும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் போய் இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணனா, ஸோ பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் மை EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு, விச் இஸ் ரிட்டன் இயர். H1ல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே இது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் Cloudformation இஸ் ஆல் அபவுட் வாட் கிரியேட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ இதை டெலீட் பண்ணணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே போயிட்டு ஓகே திரும்பி அது இந்த மாதிரி அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும்.
பிகாஸ் இட்ஸ் அப்டேட்டிங் இன்னும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாக்கே டெலீட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கை வச்சு தான் நான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணல. இந்த ஸ்டாக்கே இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெலீட் இனிஷியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டாக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. டெலீட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ போய் நான் இதை ரீலோட் பண்ணேன்னா ஷட்டிங் டவுன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிரும். நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம என்னென்னலாம் அந்த ஸ்டாக் மூலியமாக க்ரியேட் பண்ணமோ மொத்தமும் டெலீட் ஆயிரும். ஐ மீன் இந்த என்னென்னலாம் Cloudformation மூலிமா அதுக்குள்ளே ஸ்டாக்கில் போய் க்ரியேட் பண்ணுமோ அது மொத்தமாக டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் Cloudformation. ஸோ இது நீங்கள் ஆனால் எப்போதுமே நான் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எதெல்லாம் க்ரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள், ஆப்வியஸ்லி மணி சேவிங். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு எதெல்லாம் க்ரியேட் பண்ணிங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் பிகினர் லெவல்னால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கோட உங்களுக்கு பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.